ஜெய் சக்தி. திருப்பூர் KL தெய்வசிகாமணி, தர்மத்தின் குரல். அன்பு அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் KL தெய்வசிகாமணி பேசுகிறேன். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரியவர்களே, தமிழகத்திலே தேர்தல் திருவிழா களை கட்டிவிட்டது. அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வேகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியாக அலைமோதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே வாக்காளர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவைகளையெல்லாம் தேர்தல் திருவிழா போல வேடிக்கை பார்த்து அதை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டுமா? நாம் இந்த தேர்தலிலே எப்படி கடமையாற்ற வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய விடுதலை என்பது 300 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளையரினுடைய ஆட்சியிலே அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேசம் 300 ஆண்டு காலத்திற்கு மேலாக விடுதலை போரிலே பலர் கலந்து கொண்டு தியாகம் செய்ததற்கு பின்னாலே தான், இன்னுயிரை ஈந்ததற்கு பின்னாலே தான், அண்ணல் காந்தியடிகளிலே இருந்து வ.உ.சி. வரைக்கும் பலர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்துதான் நமக்கு இந்த அற்புதமான சுதந்திரத்தை பெற்றுத்தந்து இன்றைக்கு உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாம் மலர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஜனநாயகத்தில் நம்முடைய ஜனநாயகம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறதா? இந்த ஜனநாயகத்திலே மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள்தான் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் யோசித்து சிந்தித்து செயலாற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜனநாயகத்திலே வாக்காளர்கள் தான் வல்லமை பெற்றவர்கள். வாக்காளர்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை உண்மையிலேயே நிதர்சனமாக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர்களாகிய நாம் சரியாக செயல்பட வேண்டும். அரசியல் என்பது சமுதாய தொண்டு செய்வதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்குமான ஒரு வாய்ப்பாக, அதற்கான களமாக மாற்றியாக வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் என்பது சமுதாயத்திலே சுலபமாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாறிவிட்ட அவலகம் நீடித்து கொண்டிருப்பதை நாம் அனுமதிக்கலாமா என்பதை நாம் தான் யோசிக்க வேண்டும். வாழ்க்கையிலே எல்லோருக்கும் பணம் தேவையாக இருக்கிறது. பணம் தேவை என்று சொன்னால் எல்லோரும் தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், வேறு எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக அரசியலிலே ஈடுபடுவது என்பதை நாம் அனுமதிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாவது பகிரங்கமாக வாக்காளர்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் முழுமையாக சமுதாய சேவை செய்வதற்கும் மக்கள் தொண்டு செய்வதற்குமாகத்தான் நாங்கள் அரசியலிலே ஈடுபடுகிறோம். அப்படிப்பட்ட வேட்பாளர்களைத்தான் எங்கள் கட்சியினுடைய சார்பாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறோம் என்று எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக
சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வரமாட்டார்கள். இந்த சமுதாயத்திலே அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லோருமே ஊழல் செய்வதற்காகத்தான் அரசியலுக்கு வருகிறார்கள். எல்லோருமே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வருகிறார்கள். தேன் அளிக்கின்றவன் கை நக்காமல் இருப்பானா? இன்று நாமே நமக்குள்ளே சமாதானம் செய்து கொள்கிறோம். நாமே அதற்கு ஆன அந்த தவறுகளுக்காக நாமே வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, சான்றோர்களே, அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் அவர்களை நிராகரிப்பதற்கு உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. தவறானவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அரசியல் கட்சிகள் தவறு செய்கின்ற அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியிலே வருகிறது என்று சொன்னால் அவர்களை நிராகரிப்பதற்கு உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், இப்படி கொள்ளையடிப்பதெல்லாம் ஒரு தவறான செயலே அல்ல. அரசியலிலே கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் நன்றாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன அரசியலிலே தவறு செய்வது என்ன தவறு என்று கேட்கக்கூடிய மனநிலைக்கு இன்றைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, சான்றோர்களே, அரசியல்வாதிகள் தவறு செய்கிறார்கள், அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல்வாதிகள் பாவச் செயலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் தண்டனையை அந்த பாவச் செயலை செய்கின்றவர்களுக்கு, அந்த தவறுகளை செய்கின்றவர்களுக்கு யார் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார்களோ, யார் அதற்கு ஆதாரமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அந்த பாவம் போய் சேரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தவறு செய்கின்ற அரசியல்வாதிகள் நன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த தவறு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட்டளித்தவர்கள் பாவத்தினுடைய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள் நோய்களிலும் கடன்களிலும் துன்பங்களிலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தவறானவர்களுக்கு ஓட்டளித்ததனுடைய பாவத்தினுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் பாவச் செயலிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தர்மத்திற்காக ஓட்டளிக்க வேண்டும். இந்த தேசத்திலே எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், அரசியலிலே எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், நீங்கள் ஓட்டளிக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டை பெறக்கூடிய வேட்பாளர் உண்மையிலேயே மக்கள் துண்டு செய்வதற்கு தகுதியானவராகவும் அதற்கான வாய்ப்பு உள்ளவராக இருந்தால் மட்டும் நீங்கள் அவருக்கு ஓட்டளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? இல்லாவிட்டால் தகுதியற்ற வேட்பாளர்களை, தகுதியற்ற அரசியல் கட்சிகளை நீங்கள் முற்றாக புறக்கணித்து இவர்களையெல்லாம் நிராகரிக்கிறோம் என்பதை பதிவு செய்வதற்கு நீங்கள் நோட்டோவிற்கு ஓட்டளிக்க வேண்டும். அப்படி நோட்டோவிற்கு அளிக்கக்கூடிய ஓட்டுக்கள் அதிகரிக்கின்ற பொழுது, அந்த ஓட்டு நோட்டோ வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த தொகுதியினுடைய தேர்தல் செல்லத்தக்கதாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், நீங்கள் ஆத்ம திருப்திக்காக செயலாற்றினீர்கள் என்கிற தர்ம உணர்வினை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அறத்தோடு செயல்படுவதற்கு, நியாயத்தோடு செயல்படுவதற்கு, தர்மத்தோடு செயல்படுவதற்கு, பாவங்களிலே சிக்கிக்கொள்ளாமல் வாக்காளர்கள் புண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தவறானவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் ஆதரவளிக்காதீர்கள். அந்த பாவங்களிலே நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளாதீர்கள். எனவே தகுதியற்ற வேட்பாளர்களையும் தகுதியற்ற அரசியல் கட்சிகளையும் முற்றாக புறக்கணிப்பதற்கு நீங்கள் நோட்டோவிற்கு ஓட்டளித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று மிக தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.